ஹாய் சொல்ல குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா விமீன் குக்கோட தி மெமரிஸ் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்டா டோன்ட் பி அடிக்டட். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே இவங்க சும்மா செம்மையாக ரெடியாகி அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டுருக்காரு. மா இங்கே ரெட் கலர் ஃபைல் ஒன்று டேபிள் மேலே வச்சுருந்தானே, எங்கம்மா காணோம்? அது எவ்வளோ முக்கியமான ஃபைல் தெரியுமா? இன்றைக்கி வேறு அது வச்சு தாம்மா மீட்டிங்கே இருக்குது, எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க அம்மா கிட்டே போயிட்டுருக்காரு. அவங்க அம்மா தான், மார்னிங்கே எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? அந்த ஃபைலை நான் ஜேகே கையில் பார்த்தேன். ஜேகே கையிலையா? அவன் எதுக்குமா அந்த ஃபைலெல்லாம் எடுக்கிறான்? அவன் எதுக்கு எடுத்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஜேகே கையில் தான் பார்த்தேன். ஸோ சரி, அவன் எங்கம்மா? அவன் உனக்காக ஆஃபீஸ் போகிறேன்னு மார்னிங்கே ரெடியாகி காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்டா. என்னது, காரில் அவன் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி நின்றுட்டுருக்கானா? இது என்னடா உலக அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது இவங்க அப்படியே கார்கிட்ட போய் காரை ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே உட்கார்றாரு. பார்த்தா அப்படியே ஜேகே கோல்டு ஃபேஸோட டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு, போலாமா? நீ எப்படா வந்த? என்ன நேற்றெல்லாம் ஆஃபீஸ் வாடான்னு அவ்வளோ கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி சார் எனக்கு முன்னையே ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கார்லலாம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று ஆஃபீஸ் வந்தேன், என் மனசு ஒரு மாதிரி ஓகேவாக இருந்துச்சு. சரி, ஆஃபீஸ் போனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா? அது நம்ம ஆஃபீஸ்டா, நீ எப்போ வேணால் வரலாம். உன்னை வான்னு நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும். சரி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஜேகேவும் இங்கேயும் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. காரை ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்திட்டு இப்போ 2 பேருமே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்காங்க. இவங்க தான் ஜேகேவை பார்த்து, எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது, அந்த ஃபைலை கொடு. இந்தா இந்த ஃபைலை எடுத்துகிட்டு நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கேபினில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்பு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜேகே தான் வந்து அந்த கேபினில் உட்காந்துட்டு அப்படியே எதையோ நினச்சிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே அந்த சேரில் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போது திடீர்னு, எங்கடா போனேன்? உனக்கு எங்கெல்லாம்டா நான் தேடுவேன், இல்லாமல் உனக்கு என்ன ஆனன்னு உனக்கு தெரியுமா? ஜங்குக்கா மூச்சு விட ஃபஸ்ட்டு. நீ எங்கெல்லாம் அவனை தேடின தெரியுமா? எங்கடா போனேன்? ஜங்குக்கா, நான் இங்கே தான்டா இருந்தேன், இப்போ தான் நீ வர லேட் ஆச்சுன்னு சொல்லி பக்கத்தில் கடைக்கு போயிருந்தேன். பைத்தமாடா நீ? ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுடா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. ஜங்குக்கா, எனக்கு என்ன ஆச்சு? அதுவும் நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடா? இங்கே போகிறதுனா சொல்லிட்டு போக மாட்டியா? ஜங்குக்கா, நீ வரதுக்கு லேட் ஆச்சுடா, அதான் நான் பக்கத்தில் போயிட்டு வந்தேன். எங்கே பாரு, உன்னை தேடி எப்படி அலைஞ்ச தெரியுமா நான்? நீ இல்லாத இந்த 10 நிமிஷத்துல என் உயிரே போயிடுச்சுடா. ஜங்குக்கா, ஃபாஸ்ட் நீ மூச்சு விடு, நான் உன்னை விட்டு எங்கே போயிடுவேன்? உன் கூட தாண்டா இருப்பேன். இனிமே எங்கே போனாலும் ப்ளீஸ் சொல்லிட்டு போடா. ஜங்குக்கா, இங்கே பாரு, நான் உன்னோட நீ சொல்லுவல, நான் உன் பொண்டாட்டி. உன்னை விட்டு நான் எங்கே போயிடுவேன் சொல்லு? உன் கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது எப்பயுமே உன் டயாங் முன்னாடி தான் இருப்பேன். கண்ணை மூடி டயாங்கா அப்படின்னு நீ யோசிச்சாவே உன் கண்ணு முன்னாடி நான் இருப்பேன்டா. போடி, இந்த 10 நிமிஷம் என் உயிர் போய் உயிர் வந்திருக்கு தெரியுமா? இப்போ பாரு, நீ கண்ணை மூடி டயாங்கா அப்படின்னு சொல்ல, நான் உன் கண்ணு முன்னாடி தான்டா இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ரியாலிட்டியில் ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. டேயாங்க ரெடி பையா அப்படின்னு சொல்லி அப்படியே போய் ஜங்கோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவரோட ஹெட்டை பிடிச்சி தன்னோட ஹெட்டில் சாய்ச்சிக்கிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா? எங்கடா போனேன் இந்த 2 வருஷம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா? நான் உன் புருஷனை விட்டு எங்கடா போனேன்? தேயாங்க கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா? ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க? நீ இல்லாத லைஃப் என்னால் வாழவே முடியலடா. என்னால் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கதறி அழுதுட்ருக்காரு. இப்போ ஜிம்மன், சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
ப்ளீஸ் என்னை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமன் அப்படியே ஜேகேவை புஷ் பண்ணுறாரு. ஜேகே தள்ளி வந்ததுக்கப்புறம் தான் அவர் ரியாலிட்டிக்கே வராரு. ஏன்னா அங்கே இருந்தது டே கிடையாது, ஜிமன் அப்படியே வாயில் கையை வச்சுக்கிட்டு, என்ன பண்ணீங்க நீங்கள், என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன் சார் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே பயந்துட்டே அந்த கேபின்லேருந்து ஓடிடுறாரு. இப்போது எங்கே ஜேகே தான், ஜங்குக்கா என்னடா பண்ணி தொலைச்ச, டேய் அது அது வேற யாரோடா, உட்டேன்னு நினச்சி என்ன காரியண்டா பண்ணியிருக்க, ஐயோ பைத்தியம் பிடிச்சிருச்சாடா. ஆனால் கண்ணு மூடி கண்ணு திறக்கும்போது என் டேங்க் தானடா நிற்பான்னு சொன்னாங்க. இவன் ஏன்டா முன்ன வரான், ஒவ்வொரு டைமும் டேங்காக உன்னை நினைக்கும் போது இவன் ஏன்டா முன்ன வரான், எனக்கு இப்போல்லாம் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்குடா. நான் உன்னை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் இவன் ஃபேஸ் ஏன்டா என் கண்ணு முன்னாடி வருது தெரில. ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை மட்டும்தான்டா லவ் பண்ணுறேன். நான் எப்பயுமே உன்னை மட்டும்தான்டா லவ் பண்ணுவேன். இந்த ஜங்குக் டேக்கு மட்டும்தான்டா, டேவை தவிர இந்த ஜங்குக் மனசில் யாருமே கிடையாதுடா. டேங்க நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுடா. ப்ளீஸ் நீ எங்கே இருந்தாலும் இந்த புருஷனை மன்னிச்சிடுறா. ஜங்குக் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, நீன்னு நினச்சி பண்ணிட்டேன்டா, எனக்கு உன் ஃபேஸ் தெரிஞ்சிச்சுடா, அதனால தான்டா பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே கேபினில் அழுது புலம்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் அப்படியே ஜிமன் ஓடி வந்து பாத்ரூம்குள்ளே தான் போயிருப்பார். போனால் இப்போது ஜிமன் அழுதுகிட்டே அப்படியே அந்த பாத்ரூமோட கார்னரில் உட்காந்துட்டு, என்ன காரியம் பண்ணியிருக்க ஜிமன், அவர் கிஸ் பண்ணும்போது நீ ஏன் தடுக்கவே இல்லை, நீ ஏன் அந்த கிஸ் உனக்கு வேணுன்ற மாதிரி நின்றுட்டு இருந்த. ஜிமன் என்ன நடக்குது, உன் மண்டைக்குள்ளே என்னடா தெரியுது, அவர் கிஸ் பண்ணும்போது அவர் ஃபேஸ் உன் கண்ணுக்கு ஏன்டா தெரியுது, அப்போ ஒவ்வொரு நைட்டும் நம்ம ட்ரீமில் வருது, ஏன் அவர் தானா, ஜங்குக் சார் தானா, அப்போது ஜங்குக் சார் கூட இருக்க அந்த பையன் யாரா, இவங்க 2 பேர் என்ன ஏன் ட்ரீமில் வராங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் முழுசாக பைத்தியமாயிட்டேனா, டாக்டர் டேப்லெட் போட்டால் சரியாக போயிடும்னு சொன்னார், ஆனால் என்னால் ஒன்றுமே முடியல. அதுவும் இவர் கிட்ட வரும்போது தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. ஐயோ என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுவேன். அந்த கிஸ் பண்ணும்போது எனக்கு ஏன் டயாங்கான்னு கேட்டுச்சு. அவர் என் ஃபேஸை பிடிச்சி டயாங்கான்னு சொல்லும்போது நான் ஏன் ஜங்குக்கா சொன்னேன். அந்த டயாங் யார், நான் ஏன் ஜங்குக்கா சொல்கிறேன். நான் ஜிம்மன், நான் டயாங்க கிடையாது. அப்போது நான் ஏன் டயாங்க சொல்லக்குள்ளே ஜங்குக்கா சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் பைத்தியம் தான் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மன் செம்மையாக அழுதுட்ருக்காரு. அப்படியே 2 பேரும் 2 மூலையில் அழுதுட்ருக்காங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆகி அங்கே கேபினில் உட்காந்துருக்காரு. இங்கே ஜிமன் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட பிளேஸில் போய் உட்காந்துருக்கிறாரு. பட் அவரால் ஒர்க்கே பார்க்க முடில. அவர் அந்த கிஸ்ஸை மட்டுமே நினச்சிட்ருக்காரு. அந்த கிஸ் பண்ணும்போது டயாங்கன்னு அவர் சொல்லும்போது நான் ஏன் அவரை ஜங்குக்கான்னு சொன்னேன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி டயாங்க நினைக்கும் போது ஜிம்மன் ஃபேஸ் ஏன் எனக்கு தெரியுதுன்னு தெரில. இப்படின்னு 2 பேருமே குழப்பத்தோட அவர் பிளேஸ்லேருந்து இவரும், இவர் பிளேஸ்லேருந்து அவரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் 2 ஐஸும் கனெக்ட் ஆகும்போது, ஏண்டா நீ ஏன்டா இப்போல்லாம் என் கண்ணு முன்னே வர, நீ டயாங்கா ஜிம்மனா எனக்கு யாருன்னே தெரிலடா, ஆனால் டயாங் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் ஏன்டா உன் மேலே வருது. எனக்கு கொஞ்சம் கூட நீ டயாங் மாதிரி தெரியவே மாட்டேங்கிறடா. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் ஏன்டா அப்படியே டயாங்கிட்டே இருக்கிற மாதிரி உன் மேலே வருது. எனக்கு புரியலடா எதுவுமே, ஏன்டா அப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜிம்மனை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இங்கே ஜிம்மனும் ஜேகேவோட ஐஸை பார்த்துக்கிட்டே, நான் ஏன் நீங்கள் என் கிட்டே வரும்போதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், அது எனக்கு வேணும்னு ஏன் தோணுது, என்னை யார் டச் பண்ணாலுமே எனக்கு பிடிக்காது, ஆனால் நீங்கள் என்னை டச் பண்ணும்போது இன்னும் என்னை டச் பண்ண மாட்டீங்களான்னு எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது. அந்த கிஸ்ஸை நான் ப்ராமிஸை வெறுக்கவே இல்லை, எனக்கு அதை அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த லிப்ஸ், அதை எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட லிப்ஸ் மாதிரி ஏன் இருக்குது, ஏன் அப்படி எனக்கு தோணுது. என் கனவுல வர அந்த பையன் நீங்கன்னா அது இன்னொரு பையன் யார், அந்த டயாங்
இந்த டயாங் யார்? ஏன் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மனும் அவ்வளோ குழப்பத்தோடு பார்த்துட்ருக்காரு. இப்படியே ஆஃபீஸும் முடியுது. ஜிம்மன் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட தான் போயிட்டுருக்காரு. அங்கே ஜேகே அவரோட வீட்டில் அவரோட ரூமில் நின்றுட்டு, இப்போலாம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிலையே, இந்த 2 வருஷம் எங்க ஓன் மெமரிஸோடு மட்டும்தான்டா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போது இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் எனக்கு இடத்துல அவன் தெரியறான்னு தெரில. ஆனால் இதுவரை முன்ன பின்ன நான் அவனை பார்த்தது கூட இல்லைடா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் எப்படி அவன் மேலே எனக்கு வருது. எனக்கு இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நான் எது மேலேண்ணா உன் மெமரிஸோட உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இது எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி இங்கே அவரோட ரூமில் ஜேகே ரொம்ப அழுதுட்ருக்காரு. இந்த பக்கம் அப்படியே ஜிம்மன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட தான் இருக்கார். டாக்டர், எனக்கு யாரை பார்த்தாலும் எதுவுமே தோண மாட்டேங்குது டாக்டர். ஆனால் ஒரு பர்சனை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது டாக்டர். என் ட்ரீமில் வருவார்னு சொன்னல, அந்த ஒரு பர்சன் நான் இன்றைக்கி பார்த்தேன் டாக்டர். இன்றைக்கி தான் அந்த ஃபேஸ் எனக்கு ஒழுங்காக தெரிஞ்சிச்சு. அப்போது அவர் என்ன டேங்கான்னு சொல்கிறாரு டாக்டர். ஆனால் என் பேர் ஜிம்மன் டாக்டர். நான் சொல்லி சங்குக்கான்னு என்னையும் மீறி சொல்கிறேன் டாக்டர். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்னால் சுத்தமாக முடியல. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் டாக்டர். ஆனால் எனக்கு அவரை ஏற்கனவே பார்த்த மாதிரி, நான் அவரை ஏற்கனவே அவர் கூட வாழ்ந்துட்டுருக்க மாதிரி தெரியுது டாக்டர். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரோட நினப்பு மட்டும்தான் இப்போ என் மனசு ஃபுல்லும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னடே எனக்கு புரிய மாட்டேங்குது டாக்டர். என்னால் இந்த பெயினை தாங்கிக்கவே முடியல டாக்டர். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ஏதாச்சும் நிறைய டேப்லெட் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருங்க டாக்டர். எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர். என்னென்னமோ தோணுது டாக்டர், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படி அழுதுட்டுருக்காரு ஜிம்மன். டாக்டர் தான், ஜிம்மன் இப்போது நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் வெளியேறு. நான் உன் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உன்னை உள்ள கூப்பிட்றேன், சரியா? சரி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ரூமில் இருந்து வெளியே போயிடுறாரு. இப்போ பார்க்கு தான் உள்ளே வந்து உட்கார்றாரு. இங்கே பாருங்கள் பார்க், அவன் ஒவ்வொரு செகண்டும் அந்த மெமரிஸோடு போராடிட்டுருக்கான். அவனோட மெமரிஸ் அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவன் நார்மல் ஆவான். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் அவன் நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பான். சார், அந்த மெமரிஸில் நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். என் பையனை இப்போ தான் நான் பையனாகவே பார்க்குறேன். திரும்ப அந்த மெமரிஸ் அவனுக்கு வந்தால் எங்கே அவனை இழந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் அவனுக்கு சொல்லி புரிய வைங்க, இப்போ நான் மாறிட்டேன்னு சொல்லி புரிய வைங்க. பட் அந்த மெமரிஸோட அவன் ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்கான். அவங்க பையன் அவன் எவ்வளோ வேதனையை அனுபவிச்சுட்ருக்கான் தெரியுமா? எனக்கு புரியுது டாக்டர். அவனுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு இல்லை, அது வந்தால் எங்கே என்னை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மெமரிஸை நம்ம கொடுத்துடலாம். என்னதான் இருந்தாலும் அது அவனோட லைஃப். அவன் டயாங்காவா வாழ்ந்து தான் ஆகணும். எனக்கு புரியுது டாக்டர். ஆனால் இப்போ தான் நான் என் பையன் கூட ஒரு 2 வருஷமாக தான் சந்தோஷமாக இருக்கேன். அதை இழந்துருவணும்னு பயமாக இருக்குது. எங்கே பாருங்கள், நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க, உங்கள் லவ் அவனுக்கு கொடுங்க, அதுவே அவனுக்கு போதும். நீங்கள் எத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஒவ்வொரு செகண்டும் அந்த மெமரிஸோட உங்கள் பையன் செத்துட்ருக்கான். ப்ளீஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அவன் மெமரிஸை அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவனுக்கு அந்த மெமரிஸை கொடுக்க முடியும். ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் ஒத்துக்குங்க. அவன் ஒவ்வொரு செகண்டும் அதோடு செத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பார்க்கும், சரி டாக்டர், அவனுக்கு அவன் மெமரிஸ் எப்படியாவது ஞாபகம் வர வச்சுருங்க. அதில் நான் எப்படிப்பட்ட அப்பன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஞாபகம் வந்தாலும் அவனை இப்போ நான் எப்படி லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு புரிய வைப்பேன் டாக்டர். புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க் வெளியே போயிட்டு ஜிம்மனை உள்ளே கூப்பிட்றாங்க. ஜிம்மனோ டாக்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது, எங்கே வா ஜிம்மன், இதில் படு அப்படின்னு சொல்லும்போது, என்ன டாக்டர் இப்போது எதுக்கு இங்கே படுக்க சொல்கிறீங்க? ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஏதோ ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொன்னல, அந்த ஃப்ளாஷ் உன் மெமரிஸ் ஜிம்மன்.
ஏன் மெமரிஸா? இல்லை டாக்டர், அது என்னோடய மெமரிஸ் இல்லை. என்னோடய மெமரிஸ்னால் அதில் நான் தானே இருக்கணும், அதில் வேறு யாரோ இருக்கா. அது என்னோடய மெமரிஸ் இல்லை. அது என்னன்னு எனக்கு புரியல. எங்கள் பாரு ஜம்மன், இப்போது உனக்கு நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் உனக்கு வந்துடும். அப்போ தெரியும் அந்த பர்சன் யாருன்னு, அது யாரோட மெமரிஸ்னு உனக்கு நல்லா தெரியும். புரியுதா? டாக்டர் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் எல்லாமே யாரும் சொல்லாமையே புரியும். உனக்கு என்ன தேவைன்றதும் புரியும். புரியுதா? டாக்டர் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சரியானா போதும் டாக்டர். என்னால் ஒவ்வொரு நாளும் இந்த தலைவலியோடையும் இந்த மெமரிஸோடையும் தூங்க முடியாமல், தூக்கமே இல்லாமல் செத்துட்டுருக்க லைஃப் மட்டும் வேணாம் டாக்டர். புரியுது ஜம்மன். நீ படு, ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். உன் மெமரிஸ் உனக்கு திரும்ப வந்துருச்சுன்னா இந்த லைஃப் உனக்கு புதுசாக தெரியும். உன்னோட லைஃப் உங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு இந்த மெமரிஸ் என்னை விட்டு போனால் போதும். இங்கே பாரு ஜம்மன், இந்த மெமரிஸ் உன்னோடது. அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு புரியுதா? எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர். சரி, நீ கண்ணை மூடுன்னு சொல்லி இப்போது டாக்டர் அவருக்கு ஹிப்னோடைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஜிம்மனோட பழைய மெமரிஸ் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக ஹிப்னோடைஸ் பண்ணி. இப்போது நீ யார்? நான் ஜிம்மன். 2 வருஷத்துக்கு முன்னே நீ யார் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ தான் அப்படியே ஜிம்மனுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம். அங்கே போனால், ஏய் இந்த பையன்தான்டா, இந்த பையன்தான் அந்த பார்க் எடுத்து வளர்த்துற நாய், தெரியுதா இல்லையா? ஆனால் நாய் கூட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு என்றைக்கு தான்டா பார்க்குறேன். யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் எகிரிட்டு வரும்போதே, ஏய் அந்த பார்க் எடுத்து வளர்த்துற நாயின்னு அதெல்லாம் என் அப்பா சொல்லிட்டான். என் அப்பனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை. அப்போது உன் அப்பன் சொன்னான், உன் அப்பந்தான் சொன்னான், நான் எடுத்து வளர்த்துற நாய் அவன் அப்படின்னு உன் அப்பந்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கண்ணை கலங்கிட்டு அந்த பர்சன் நிற்கிறாரு. இப்போது அழுதுகிட்டே அங்கேருந்து போகும்போது ஒரு ஹேண்ட் பிடிச்சிருத்து, ஏய் கரடிப்பையா, எதுக்குடா, எதுக்கு அழுற, எதுக்குப்போ என்னை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க, என்னை விடுங்க. ஏய் நான் பிடிச்சிருக்காம வேறு யாரா பிடிச்சிருப்பா? நான் தானே உன் புருஷனா? என்ன பேசிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் நகரிங்களா? எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. ஏய் என்னடா கிளாஸு? உன் புருஷன் கூட இல்லாத கிளாஸு. நான் வேணா உனக்கு தனியாக கிளாஸ் எடுக்கட்டுமா? ஆமாம், அந்த காய் நாய் உன்னை என்ன சொல்லுச்சு? எங்கே பாருங்கள், அவன் என்ன வேணா சொல்லியிருக்கட்டும், ஆனால் நீங்கள் புருஷன் தப்பாக பேசிகிட்ருக்கீங்க. ஏய் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எங்கே பாருங்கள், எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் என்னை லவ் பண்ணுறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துகிட்ருக்க முடியாது. ஏய் கரடிப்பையா, நீ என்னை திருப்ப லவ் பண்ணுன்னு நான் சொல்ல. ஏன்னா நீ ஆல்ரெடி என்னை லவ் பண்ணிகிட்ருக்க. நான் எப்போ சொன்னேன் உங்களை லவ் பண்ணுறேன்னு? ஏய் எனக்கு தெரியும்டா, ஆனால் என் பொண்டாட்டி அவன் கலாச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜேகே வேகமாக காய்கிட்ட தான் போகிறாரு. ஏய் அவனை என்னடா சொன்னேன்? டேய் நான் என்னடா சொன்னேன்? டேய் காய், அவனை நீ என்னமோ சொன்ன. அவன் என் பொண்டாட்டி, அவன் ஏன்ட்டாயாங்கடா. என் பொண்டாட்டிய ஏன் முன்னவே நீ என்னமோ சொன்ன. அவன் கண்ணு கலங்கன்னு தான் நான் பார்த்தனே. இப்போது நீ என்ன சொன்னன்னு மட்டும் சொல்லலை, உன் மூஞ்ச பேத்துருவன் தெரிஞ்சுக்கோ. ஓ என்ன சொன்னேன்னு தெரியுமா? அது அவன் அப்பன் பார்க்குன்னு இவ்வளோ நாள் சீன் போட்டுட்டு இருந்தால, அந்த பார்க்கோட பையன் இவன் இல்லவே இல்லையான். இவன் ஏதோ தத்து பையனா, அதை தான் சொன்னேன். இப்போ என்னங்கிற? ஸோ அதெல்லாம் நீ ஏன்டா பேசுகிறேன்னு சொல்லி ஜேகே காய போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்லைங்க லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. ஏய் விட்ரி, அவன் எப்படி நாயின்னு சொல்லலாம், யாரை பார்த்துட்டா நாயின்னு சொன்னேன்னு சொல்லி காய போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். இங்கே டயாங் அப்படியே ஜேகேவை இழுத்துட்டு வந்து அப்படியே ஒரு தாவில் உட்கார வச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் என்ன தானே சொன்னான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஏய் நீ என் பொண்டாட்டி, நீ ஏன் டயாங்கா? அவன் எப்படி உன்னை நாயின்னு சொல்லலாம்? என் பொண்டாட்டி எவனாவது சொன்னால் எனக்கு பத்திட்டு வருண்டி. அவனை உயிரோடே எனக்கு விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் அமைதியாகுங்க, நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேணாம். ஏய் இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு
எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பொண்டாட்டியை என் முன்னாடியே அவன் அப்படி சொல்லும்போது என்னை பார்த்துட்டு பொத்திட்டு போக சொல்கிறியா? ஜங்குக்கா சைலண்டாருன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பார்ட் இதோட இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் ஜூன் போட்டுறேன்டா, நிஜமாகவே ஜூன் போட்டுறேன்டா. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே செல்ல குட்டீஸ், பாய்.